வணக்கம், நான் சித்த மருத்துவர் ரேணுகா தேவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை நிலாவரை. ஆவாரை தெரியும், அது என்ன நிலாவரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவாரை போலவே பல மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மூலிகை நிலாவரை. இதனுடைய தாவரவியல் பெயர் கேசியா சென்னா. இது தென்னிந்தியாவிலையும் முக்கியமா திருநெல்வேலி பக்கம் அதிகமா வளரக்கூடிய ஒரு செடி வகை. இதனுடைய பூக்கள் மஞ்சள் நிறமா இருக்கும். இதுல கசப்பு தன்மை அதிகமா இருக்கும், அதோட சேர்த்து குமட்டல் தன்மையும் இருக்கும். இந்த குமட்டல் தன்மையை குறைக்கிறதுக்காக இந்த நிலாவரை பொடியை பிட்டவியலா செஞ்சு பயன்படுத்தணும்னு சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. அது என்ன பிட்டவியல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதனோட பொடியை இட்லி பாத்திரத்துல வேக வைக்கிற மாதிரி அடியில தண்ணிக்கு பதிலாக பால் ஊத்திட்டு மேல ஒரு துணி கட்டி அந்த பொடியை வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதோட கசப்பு தன்மையும் குமட்டல் தன்மையும் குறையும்னு சொல்லுவாங்க. இந்த நிலாவரை இதனுடைய லாக்ஸேட்டிவ், அதாவது மலமிளக்கி செய்கைக்கு தான் முக்கியமா பயன்படுத்தப்பட்டு வருது. சித்த மருத்துவத்துல மட்டும் இல்ல, ஆங்கில மருத்துவத்திலையும் இதனுடைய எக்ஸ்ட்ராக்டை கான்ஸ்டிபேஷன் சொல்லப்படுற மலக்கட்டு பிரச்சனைக்கு மலமிளக்கியா பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த நிலாவாரையில செனசாய்ட்ஸ், ஆந்த்ராக்யூனோன்னு சொல்லப்படுற வேதிப்பொருட்கள் அதிகமா இருக்கு. இந்த செனசாய்ட்ஸ் தான் இதனோட மலமிளக்கி செய்கைக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த செனசாய்ட்ஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம குடலோட அசைவுகளை தூண்டி செரிமானத்தை அதிகப்படுத்துறதோட நம்மளோட குடலோட செக்ரீஷன்ஸை அதிகப்படுத்தி மலத்தை வேகமா வெளித்தள்ளுறதுக்கு பயன்படுது. இதுல ஆன்டிஹெல்மந்தட்டிக் அப்படின்னு சொல்லப்படுற புழுக்கொல்லி செய்கை இருக்கிறதுனால குடல்ல உள்ள புழுகளை வேகமா வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுது. இப்போ இந்த நிலாவரையை மருந்தா எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலாவரை ஒரு பங்கு, சுக்கு, மிளகு, ஓமம், இந்துப்பு இவை 1/4 பங்கு, சர்க்கரை 2 பங்கு சேர்த்து நம்ம பவுடரா செஞ்சு வச்சுட்டு அந்த பவுடர்ல ஒரு 5 கிராம் போல எடுத்து நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்பிசம், வயிற்றுக்கடுப்பு, செரியாமை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வா இருக்குது. வயிற்று பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் நிலாவரை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சர்ம பிரச்சனைகளான தேமல், படை, சொறி, சிரங்கு போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த நிலாவரை கஷாயத்தோட காடி நீர் சேர்த்து மேலே பூசி வரலாம். கிரேஹேர்னு சொல்லப்படுற இளநரை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நிலாவரை கஷாயத்தோட மருதோன்றி இலை பொடியும் சேர்த்து முடியில பூசி வந்தாங்க அப்படின்னா முடி கருத்து வளரும். இந்த நிலாவரை டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்றதுனால வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கிறவங்க நிலாவரையை உள்ள எடுத்துக்கிட்டா அது வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நிலாவரை இன்டெஸ்டைன், அதாவது குடலை இரிட்டேட் பண்ணி அதனால மலத்தை கழிய வைக்கிறதுனால நம்ம கான்ஸ்டிபேஷனுக்கே இதை மருந்தா எடுத்தாலும் 1 வாரத்துக்கு மேல இதை எடுத்துக்க கூடாது. மேலும் நிலாவரை சித்த மருத்துவத்துல நிலாவரை சூரணமா கிடைக்குது. இதை தகுந்த சித்த மருத்துவரோட அறிவுரைப்படி வாங்கி உபயோகித்து பயன்பெறுங்க. இதுவரை நம்ம பார்த்த மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாகம் ஹெர்பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.